Decode the world unfiltered. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து சண்டையால் இடம்பெயர்ந்த பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் காசா நகரத்தை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு தான் இன்றைய டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். செப்டம்பர் 29ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த அமைதி ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் ஹமாஸ் தரப்புகள் ஒப்புக்கொண்டிருக்காங்க. போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு இஸ்ரேலிய படைகள் ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லை கோட்டிற்கு சென்றதுனால காசா மக்கள் அல் ரஷீத் அது மட்டும் இல்லாமல் சலா அல் தின் இந்த சாலைகள் வழியாக வடக்கு நோக்கி திரும்புறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மக்கள் கால்நடையாகவும் சைக்கிள்களையும் மாட்டு வண்டிகள் அது மட்டும் இல்லாமல் ட்ரக்குகளில் தங்களுடைய உடைமைகளை சுமந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். காசா நகருக்கு திரும்பிய மக்கள் பெரும் அழிவை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பெரும்பாலான பகுதிகளில் கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு தெருக்கள் இடிபாடுகளால் நிரம்பி இருக்கின்றன. ஏற்கனவே இவ்வளவு அழிவுகள் அங்கே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கன்னு உலகம் முழுக்க அறிந்திருந்தாலும் இவங்களுக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அதை நேரடியாக தங்களுடைய கண்ணால் பார்க்கும்போது அந்த அழிவின் உச்சம் என்ன அப்படிங்கிறத அவங்க பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்காங்க. காசா மீதான 2 ஆண்டு கால போர் அப்படிங்கிறது அந்த பகுதியை முற்றிலுமாக உருக்குலைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய மறுகட்டமைப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2 வருட போரில் காசாவுடைய 80% அதிகமான கட்டடங்கள் சேதமடைஞ்சிருக்கின்றன, இல்லைனா அழிக்கப்பட்டிருக்கின்றன. போர்னால உருவான 50 மில்லியன் டன் இடிபாடுகளை அகற்றுவதற்கு மட்டுமே சுமார் 10 ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்னு கணக்கிடப்படுது. இதற்கான செலவு மட்டும் $1.2 டிரில்லியன் வரைக்கும் இருக்கும்னு ஐநா மதிப்பிடுது. இந்திய ரூபாயில் பார்த்தோன்னா 106.46 லட்சம் கோடி ரூபாய். காசாவை மக்கள் வாழக்கூடிய இடமாக மீண்டும் கட்டியெழுப்பதற்கு குறைந்தபட்சம் 15 முதல் 25 ஆண்டுகள் வரை ஆகலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. 90% அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்திருக்கிறாங்க. அனைவரும் தற்காலிக மற்றும் நிரந்தர வீடுகளை வழங்குவது அப்படிங்கிறது ஒரு இமாலய சவால் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. காசாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறாங்க. சுகாதாரம், நீர் அது மட்டும் இல்லாமல் கழிவுநீர் அமைப்புகள் கிட்டத்தட்ட முழுமையாக செயலிழந்திருக்குது. போலியோ போன்ற நோய்கள் பரவக்கூடிய அபாயமும் இருக்குது. பல ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தது, வீடுகளை இழந்தது, அன்புக்குரியவர்களை பிரிந்தது அப்படிங்கிறதுனால மக்கள் கடுமையான மன உளைச்சல் இருக்கிறாங்க. ஒரு பெரிய ட்ராமாவில் இருக்கிறாங்க காசா பகுதி மக்கள். குறிப்பாக 17,000க்கும் அதிகமான ஆதரவற்ற குழந்தைகளுக்கான உளவியல் சிகிச்சை அப்படிங்கிறது மிக முக்கியமாக இப்போ தேவைப்படுற ஒரு அம்சம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. 90% பள்ளிகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது சேதமடைந்திருக்கின்றன. பெரும்பாலான மருத்துவமனைகள் செயல்படல. கல்வி மற்றும் சுகாதார அமைப்புகள் மீண்டும் நிறுவுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான பணியாக பார்க்கப்படுது.